ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி 32 இன்ச்சு மொத்த உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸுக்கு நம்ம கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 32 இன்ச்சு கூட ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கிடலாம். நம்ம தைக்கிறதுக்கு தேவையான அளவு 2 இன்ச்சு விட கூடுதல் வேணும்னா நம்ம கூடுதல் அளவு எடுத்துக்கிடலாம். இந்த 32 இன்ச்சை 2 பாகமாக நம்ம பிரித்து எடுத்துருக்கோம். 16 வச்சு 16 எடுத்தது ஒரு 2.5 இன்ச்சு நம்ம கூட எடுத்துருக்கோம். 2 இன்ச்சு ஏன்னா 2.5 இன்ச்சு கூட எடுத்து அதை 2ஆக போல்டிங் பண்ணி போட்டிருக்கு. போட்ட பிறகு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு முன் கழுத்து இறக்கம், கழுத்து சுற்றளவு, பின் கழுத்து இறக்கம், ஷோல்டர் எல்லாமே நம்ம அளந்து நீட்டாக மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் நம்ம கழுத்தோட இறக்கம் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஷோல்டர் அளவு 4.5ல் பாதி. ஏன்னா நம்ம உடம்பு சுற்றளவில் பாதி 2ஆக மடக்கில் போட்டிருக்கோம். அதனால் நம்ம பாதி தான் வைக்கணும். 4.5ல் பாதி 2.25 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது ஷோல்டர் 2.5 இன்ச்சுக்கு நம்ம 1 இன்ச்சு கூட வச்சு 3.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். அடுத்து கழுத்து இறக்கத்தில், முன்கழுத்து இறக்கத்தில் அதே கழுத்து சுற்றளவை மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது பாருங்கள், இந்த ஆம்கோல் அளவை மார்க் பண்ணிக்கிடணும். மொத்த உடம்பு சுற்றளவில் 8ல் ஒரு பகுதி ஆம்கோல் அளவாக நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது இந்த ப்ளவுஸோட கப் ஷேப்பு ஷோல்டரில் இருந்து பாருங்கள், இந்த முன் கப்பு மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்துக்கிடணும். முன் கப் ஷேப்பு நம்ம ஒரு 11 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு கூட வைக்கலாம், 12 இன்ச்சு. அடுத்தது அந்த 12.5ல் 1.5 இன்ச்சு குறைச்சி ஓப்பன் சைடில் 10 மார்க் பண்ணணும். இடுப்பு சைடில் 2 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கிடுவோம். நீட்டாக மார்க் பண்ண பிறகு இந்த மாதிரி ஆஃப் ரவுண்டு மாடலில் நம்ம நீட்டாக வரைஞ்சி எடுத்துட வேண்டியதான். அளவை கரெக்டாக குறிச்சி எடுத்துட வேண்டியதான். அடுத்தது ஆம்கோல் நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். முன் கைக்குழி, பின் கைக்குழி. பின் கைக்குழி பக்கத்தை விடவும் முன் துண்டில் நம்ம முன் கைக்குழி மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு குளித்து மார்க் பண்ணியிருக்கோம். இது முன் துண்டில் மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸோட பகுதி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டில் முன் துண்டு, பின் துண்டு எல்லாம் சேர்த்தே பின் கைக்குழியை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், ஷோல்டரில் ஒரு சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பட்டி கிளாத் உடம்போட பட்டி கிளாத் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது முன் கழுத்து இறக்கத்துலேருந்து கழுத்து சுற்றளவும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக முன்பக்கம் போல்டிங் பகுதியாக இருக்கிற அந்த ஓப்பன் சைடை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக பின் கழுத்து, இந்த ப்ளவுஸோட அளவை அளந்து நீட்டாக பின் கழுத்து வச்சுக்கலாம். பின் கழுத்து இந்த ப்ளவுஸுக்கு 7.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்ததாக கழுத்து சுற்றளவு அதே 2.25 வச்சு நீட்டாக மார்க் பண்ணிட வேண்டியதான். மார்க் பண்ணி நம்ம நீட்டாக ரவுண்டு நக்கையை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ், முன் கப் ஷேப்பு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணோன்னா இப்போ முன் துண்டும் பின் துண்டும் சேர்ந்தே இருக்குது. அதுக்கு நம்ம சென்டரில் ஒரு கட்டிங் கொடுத்துக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம முன் கைக்குழி கொஞ்சம் 1/2 இன்ச்சு குளித்து கட் பண்ணணும்ல, இந்த துணியை சேர்த்து கட் பண்ணிடலாம். முன் துண்ட துணியை மட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸில் நம்ம 2 ப்ளவுஸ் சேர்த்து ஒரே நேரம் மார்க் பண்ணி ஒரே நேரம் கட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு ஓப்பன் சைடில் நம்ம முன் துண்டில் கப் ஷேப்பில் துணியில் பாயிண்ட் மார்க் பண்ணணும். அதுக்கு ஓப்பன் சைடில் இருந்து இது 32 இன்ச்சு அளவு உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸ் அப்படிங்கிறனால 3.25 இன்ச்சு மடக்கியிருக்கோம். 3.25 இன்ச்சு மடக்கி அந்த பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய மெயின் டாட்டு ஒரு 2.5 இன்ச்சு உயரத்துக்கு எடுத்திருக்கோம். அகலம் 2.5 இன்ச்சு, உயரமும் 2.5 இன்ச்சு தான் எடுத்திருக்கோம். அடுத்தது அந்த மெயின் டாட்லேருந்து ஆம்கோல் பகுதிக்கு டாட் போட வேண்டியதான். அடுத்தது ஓப்பன் சைடுக்கும் போட வேண்டியதான். போட்ட பிறகு இந்த துணியில் ஒரு துணியில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மற்ற துணிகளை மார்க் பண்ணுறதுக்கு இந்த பெரிய ஊசி, நம்ம நூல் பிரிக்கிற ஊசியை வச்சு நீட்டாக அதில் ஒரு அடையாளப்படுத்தி ஹோல் போட்டுக்கிட்டு 2வது நம்ம கரெக்ட் அளவில் மார்க் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி போடும்போது நமக்கு அளவு எதுவும் மாறாமல் கரெக்ட் அளவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் பாயிண்ட் மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கட் பண்ணுறதும் நம்ம இதே மாதிரி 2 துணி ஒரே நபருடைய துணினா நம்ம நீட்டாக போட்டு கட் பண்ணலாம். அளவு எதுவுமே மாறாது. நம்ம பின் பண்ணியும் இதே மாதிரி கட் பண்ணி நம்ம பாயிண்ட் மெஷர்மெண்ட் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம பாயிண்ட் மெஷர் பண்ண இடம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நீட்டாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா
இந்த கோடோட அளவில் தான் நம்ம வந்து கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கத ஸ்டிச் பண்ணுவோம். அதனால தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீட்டாக மெயின் டாட், ஆம்கோல் டாட், ஓப்பன் டாட் எல்லாமே நீட்டாக நம்ம போட்டாச்சு. அடுத்ததாக பாருங்கள், நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணதெல்லாம் நீட்டாக வரைஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும், நமக்கு தைக்கிறதுக்கு அளவு கரெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணி நீட்டாக தைச்சி பாருங்கள். இந்த கப் ஷேப் அளவு வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே அளவு வராது ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு அளவு வரும். இது நம்ம இப்போ 32 இன்ச்சு மொத்த உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்குள்ளே கப் ஷேப் தான் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் மார்க் பண்ணி பாருங்கள். நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.